என்ன பிரசாத், பார்த்தாயா என் சபதம் நிறைவேறியதே. இப்போதாவது மனமு வந்து என்னை ஏற்றுக்கொள். வா பிரசாத், வா. கிரிஜா, பத்தினி பெண்ணான கௌரியை தொட்டகையால் உன்னை தொடமாட்டேன். என் மனம் என்றும் மாறாது. கௌரி, கௌரியை என்ன பாடுபடுத்துகிறேன் பார். போயும் போயும் புளியும் கொம்பா பார்த்து பிடிச்சாடி அந்த கௌரி. பச்சை குழந்தை மாதிரி இருக்கா பாக்குறதுக்கு. இத்தனை நாளா நாம இங்க இருக்கோமே, நமக்கு இந்த புத்தி பிறந்ததா? பிறந்தா மாத்திரம் அப்படி செய்ய முடியுமா? பாவி சண்டாளி, எங்க கொண்டு போனாலோ என்ன செய்தாலோ நம்ம யுவராஜாவ. நல்ல பாம்புக்கு பால் வார்த்த கதை ஆயிட்டுது. நீ அப்படி நினைக்காத. 7 நாள் முடிஞ்சு 8வது நாள் பாரு. நிஜமாவே தூக்கி ஏத்திடுவாங்களா? இல்ல, சிம்மாசனத்துல ஏத்துவாங்க. வாங்கடி. நல்ல காலம். மலை போன்ற ஆபத்து பனி போல நீங்கி போயிடுதம்மா. ஆமாண்டி துர்கா, நிஜம்தான். எங்கேயோ இருந்த சிரிக்கி தானா வலையில வந்து மாட்டிக்கிட்டாளே. நெஞ்சு பழுவு தீந்துடுடி. தீராது. நாம் யாருக்கு அபகாரம் செய்திருக்கோம் தேவி? அது இல்லடி, சரியான சமயத்துக்கு அவ கிடைச்சா பாரு. கிடைக்காத என்னங்க, ஆண்டவன் இல்ல. அன்னைக்கு அவ உயிரை நாம காப்பாத்தணும். இன்னைக்கோ நம்முடைய உயிரை அவ காப்பாத்தினா. அதுக்கு பேர் தான் விதி. செய்த கர்மம் வீணா போகாதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு இனிமே ஆபத்து எதுவும் வராதுல்ல? இன்னும் ஆபத்து வருமா? அந்த சூரியன் மேற்குல உதிக்கணும். இந்த துர்காவை யாருன்னு நினைச்சீங்க? சாமர்த்தியக்காரடி நீ. உண்மைதான். ஆனால் இவ்வளவு சித்திரவதைக்கும் சொன்னதையே சொல்கிறாளே குருதேவா. ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. என்ன செய்யலாம்? அட சங்கரவர்மனா, வந்து மாமா, என்னடா அது கையில்? இது வந்து ஏதோ மந்திரக்கோள் மாதிரி இருக்கு மகாராஜா. அதான் அதான். இதை எங்கிருந்து சம்பாதித்தாய்? இது என்னதல்ல மாமா. யாருடையது? கிரிஜா. வந்து கிரிஜா யாரு? பவானி தங்க. பவானியா? பவானின்னா அந்த மந்திரவாதி இடத்திலிருந்து வருவாளே, அவதான். இங்க எதற்காக வந்தாள்? அக்காவை தேடித்தான் வருவா. தேவி அறியா? எதற்கு? ஏதோ மந்திரமும் தந்திரமும் செய்யறாங்களாம். எதுக்கு? அந்த விஷயம் எனக்கு தெரியாது மகாராஜா. கிரிஜா எங்க போனா? நானும் அவளைதான் தேடிக்கிட்டு வந்தேன். ஒருவேளை அந்த படத்துக்கு போயிருக்காளே என்னமோ. இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறதே. அரசே, அந்த புறத்திற்கு போனால் விளங்கும். துர்கா, இங்கே வா. இது என்னவென்று தெரியுமா? என்ன இது?
மந்திரக்கோள். யாருடைய இது? அந்த மந்திரவாதியின் சிஷ்ய வந்து எதற்கு வந்தாள்? சொல்லு. எதற்காக இதை கொண்டு வந்தாள்? சொல்லுகிறாயே, இதை கொண்டு கொல்ல வேண்டுமா? ஆழ மயக்கி எடுத்து செல்ல. யாரை? நம்ம யுவராஜாவத்தான். யுவராஜனை எடுத்து செல்லவா? எதற்காக? கொல்வதற்காகத்தான். என்ன இது? கொல்வதற்கா? யாரடி கொல்ல சொன்னது? யார்? உண்மையை சொல். நம்ம தேவியார் தான் மகாராஜா. தேவியா? நம் தேவியா? எதற்காகடி கொல்ல சொன்னாள்? யுவராஜா யார் என்று தெரிந்து விட்டது அவர்களுக்கு. யார் என்று? நம்ம பெரிய ராணியின் குமாரர் தான் என்று. அட பாவி சண்டாளிகளா, என்னடி இதெல்லாம்? நிஜத்தை சொல்லிவிடு. பெரிய ராணியாருக்கு ஆண் குழந்தை பிறந்தது மகாராஜா. பிறக்கும் போது உயிருடன் தான் இருந்தது மகாராஜா. உங்களிடம் இறந்த குழந்தை என்று பொய் கூறினார்கள். நீங்களும் தேவியார் இறந்த கலக்கத்தில் அதை கவனிக்கவே இல்லை. அன்று இடியும் மழையும் அகோர தாண்டவம் புரிந்தது. பேய் கூட வெளியே போக நடுங்கும் அந்த நேரத்தில் குழந்தையை கொலை செய்து வரும்படி சின்ன ராணியார் உத்தரவிட்டார்கள். இந்த குழந்தை இருந்தால் தனது சந்ததியாருக்கு அரசு கிடைக்காது என்கிற பயமும் பொறாமையும் தான் இதற்கு காரணம் மகாராஜா. மகாராஜா, குழந்தையை எடுத்து சென்றேன். இடி இடித்தது, இதயம் துடித்தது, மின்னல் மின்னியது, உடல் சிலிர்த்தது, மழை கொட்டியது, மகவும் நனைந்தது. நடந்தேன் நடந்தேன், கால்கடுக்க நடந்தேன், மேடு பள்ளம் தாண்டினேன், கல்லையும் உள்ளையும் கடந்தேன், வனத்தை அடைந்தேன், எல்லையை கண்டேன். மதிமுகம் படைத்த மகவை பார்க்க பார்க்க என் எட்டு இதயமும் உருக ஆரம்பித்தது. கட்டளையோ கொலை புரிய, மனதின் வேதனையோ மகவை காப்பாற்ற என்ன செய்வது? கடைசியில் என் உயிருக்கு பயந்து லஞ்ச பேய்க்கு அடிமையாகி கொலைக்கு உடந்தையாகினேன். அரசாள பிறந்த கண்மணியை அநியாயமாக அக்கிரமமாக படுகொலை செய்ய எண்ணினேன். யாரோ அங்கு வரும் சத்தம் கேட்டது. நான் குழந்தையை அங்கேயே விட்டு விட்டு ஓடிவிட்டேன். நான் குழந்தையை கொல்லவில்லை மகாராஜா. உண்மையில் நான் குழந்தையை கொல்லவில்லை. விட்டு விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள் மகாராஜா. மன்னிப்பு? உங்களுக்கு மன்னிப்பா? மடை திறந்தார் போல் மணலை சொற்கள் அள்ளி வீசும் ஒரு மகவை கொல்ல உங்கள் மனம் என்ன கல்லா? கோரம், அகோரம். பெண்ணாய் பிறந்தும் மனிதத்தன்மையை மறந்து அரக்கர் நிலையை அடைந்து விட்ட நீங்கள் பெண் அல்ல, என்ன ராட்சசர்கள். யாரங்கே அந்த கொலைகாரியை இழுத்து வாருங்கள். தேவி, தேவி தேவி அல்ல, பாவி, பிசாசு. யாரங்கே? இவளை சிறையில் தள்ளி சித்திரவதை செய்து. அதற்கு அவசியமில்லை மகாராஜா. இன்னும் ஒரு நிமிஷம் என் குழந்தைக்கு ராஜ்யம் கிடைக்காது என்று இந்த பாவத்திற்கு துணிந்தேன். தெய்வம் நின்று கொன்றது. அந்த சிறுவனே யுவராஜாகிவிட்டான். என் ரகசியம் அம்பலமாகிவிடும் என்று இந்த நீச்சத்தனத்திற்கு முற்பட்டேன் மகாராஜா.